வணக்கம் நண்பா. நான் உங்க சொல்லுவேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்டெனோட அன்யூஸ்டு ஏலியன் ஸ்பீசிஸான நம்ம ஆர்ஜிட்டோட ஆரிஜின் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 14 ஏலியன்ஸோட ஆரிஜின்ஸை வந்து பார்த்து முடிச்சாச்சு. நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கான்வர்சேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பென்டென் சீரிஸ்லயே ஒரு கேவலமான ஏலியன் அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம ஆர்ஜிட்டு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் கூட இருந்தே குழி பறிக்கும், நம்பி வந்தவங்களை ஏமாத்தும், பணத்துக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு கேவலமான கேரக்டர் தான் இந்த ஆர்ஜிட் அப்படிங்கிற மாதிரி தான் கிரியேட்டர்ஸ் வந்து இதை வடிவமைக்கவே செஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த ஆர்ஜிட்டை பார்க்கும்போது நமக்கு வந்து எரிச்சல் தான் ஒரு என்னடா இந்த கேரக்டர் என்ன அடிபட்டாலும் திருந்த மாட்டேங்குது, அதுக்கு நல்லதுதான் செய்ய வராங்க ஆனாலும் அது துரோகம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன தான் நமக்கு வரும். அப்படிப்பட்ட இந்த ஆர்ஜிட்டோட ஆரிஜின் என்ன, இது எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு, இதோட ஸ்பீசிஸ் பேரு என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன தகவலை கூட கிரியேட்டர்ஸ் இன்னும் நமக்கு கொடுக்கல அப்படிங்கறதா உண்மை. கிட்டத்தட்ட இது வந்து ஏலியன் ஃபோர்ஸ்ல இருந்தே கண்டினியூ ஆயிட்டு வருது. ஏலியன் ஃபோர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம், அல்டிமேட் ஏலியன் சீரிஸ்ல பார்த்திருக்கோம், ஆம்னிவர்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம், கிளாசிக்கை தவிர எல்லா சீரிஸ்லயுமே இதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இதுக்கான ஒரு ஆரிஜினை வந்து கிரியேட்டர்ஸ் இன்னும் நமக்கு கொடுக்கல அப்படிங்கறதா உண்மை. ஒருவேளை ஃபியூச்சர்ல கொடுப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த கேரக்டர் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல பார்க்கும்போது ஆர்ஜிட் வந்து அண்டர் டவுனோட மேயரா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டர் வந்து அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து இதோட ஆரிஜினை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உண்மையாக சொன்னால் இது வந்து ஒரு ஏலியனா இல்லை பூமியில் வாழக்கூடிய ஒரு பெரிய சைஸ் பெருச்சாலியா அப்படிங்கிறத கூட கிரியேட்டர்ஸ்னு சொல்லலை அப்படிங்கிறதா உண்மை. ஆனால் 100% இது வந்து ஒரு ஏலியன் தான், எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த ஏலியனை பற்றி ஃபியூச்சரில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, இதோட தோற்றத்தின் பக்கமாக வந்தோம் அப்படின்னா இது பார்க்கறதுக்கு முள்ளம்பன்றி மாதிரியே இருக்கும். சந்தேகமே வேண்டாம். முள்ளம்பன்றி மேலே இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஏலியனையே கிரியேட்டர்ஸ் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்படியே இந்த ஏலியனோட பவர்ஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா, கெவின்ஸ் பிக் ஸ்கோர் அப்படிங்கிற எபிசோட்ல பார்க்கும்போது இதோட மெயின் பவரே இதால இதோட உடம்புல இருந்து ஒரு வகையான முற்களை வந்து வெளியிட முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை வச்சு எதிரியை தாக்க முடியும். முள்ளம்பன்றி மாதிரியே தாங்க. முள்ளம்பன்றி எப்படி இதனுடைய பாதுகாப்புக்காக அதோட உடம்புல இருக்கிற முற்களை வந்து எதிரி மேல குத்தி அவங்களை வந்து டேமேஜ் பண்ணுதோ, அதே மாதிரி இதாலையும் இதோட உடம்புல இருக்கிற முற்களை வந்து எதிரி மேல பாய்ச்சி அவங்களை வந்து டேமேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த முற்களுக்கு வந்து 2 வகையான சக்திகள் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முற்கள் வந்து எதிரி மேல பட்டுச்சு அப்படின்னா எதிரியோட உடம்பு வந்து மரத்து போயிடும். அதாவது கிட்டத்தட்ட மரத்து போற ஊசி போட்ட மாதிரி அவங்களோட முழுசாவே மரத்து போயிடும். அவங்களால பார்க்க முடியும், பேச முடியும், கேட்க முடியும். மற்றபடி எழுந்து நடக்க முடியாது, சண்டை போட முடியாது, ஓட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கிட்டத்தட்ட ஃபுல்லாவே ஒரு மரம் மாதிரி மரத்து போயிருவாங்க. ஒரே இடத்துல ஆடாம அசையாம அப்படியே கிடப்பாங்க. இது வந்து ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முற்கள் வந்து எதிரி மேல பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மயக்க நிலையை அது உண்டாக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. ஏன்னா இதுக்கு மயக்கம் அடைய வைக்கிற சக்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆர்ஜிட் இந்த பவரை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய டோக்கு ஸ்டார் இருக்கு பாத்தீங்களா, அதாவது நம்ம வேபிக் இருக்கு, அந்த வேபிக் ஸ்பீசிஸையே மயக்கம் போட்டு விழ வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அது மற்றவங்களுக்கு யூஸ் பண்றதை விட மற்றவங்கலாம் ஒன்று போட்டா போதும், அந்த டோக்கு ஸ்டாருக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை முடியுமே பாய்ச்சிருக்கோம். அப்படி செய்யறது மூலமா அந்த டோக்கு ஸ்டாரையே ஒரு மயக்க நிலைக்கு அது கொண்டு போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதோட முற்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சக்தி இருக்கு அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. மற்றபடி இந்த ஏலியனுக்கு ஸ்ட்ரென்த் வந்து சுத்தமாகவே கிடையாது. ஆனால் அதிகமான டியூரபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. எவ்வளவுதான் இந்த ஏலியனை போட்டு அடி அடி அடிச்சாலும் நை நை நச்சாலும் இந்த ஏலியனுக்கு ஒன்றுமே ஆகாது. அந்த அளவுக்கு இதுக்கு டியூரபிலிட்டி அதிகம் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம அல்டிமேட் கெவின் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த ஆர்ஜிட்டை போட்டு மான வரி அடிச்சிருப்பாருங்க, போட்டு கொள்ளு கொள்ளுன்னு கொண்டிருப்பாரு, நை நை நச்சிருப்பாரு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அடியுமே வாங்காத மாதிரி ரொம்ப சாதாரணமாக எந்திரிச்சு நடந்து போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இதுக்கு டியூரபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே கிரியேட்டர்ஸ் வந்து அந்த எபிசோட்ல சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு மிக முக்கியமான பவர் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவைப்படும் போது இதால தன்னோட பல்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட செத்த மாதிரியே நடிக்க முடியும். அதுவும் தத்ரூபமா, அதாவது யாராலையும் நம்ப முடியாது அது உயிரோடு இருக்கு அப்படின்னு சொன்னா யாராலையும் நம்ப முடியாது. அந்த அளவுக்கு இதால தத்ரூபமா நடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் மட்டும் பல்ஸ் நின்ட்ட மாதிரி ஆக்டிங் கொடுக்கலான்னு பையே அவன் என் பல்ல கைட்டிட்டு இருப்பான். உன் பல்ஸ உன்னால நிறுத்த முடியுமா? இது போக இந்த ஏலியனால கொஞ்சம் தூரத்துக்கு வேகமா ஓட முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன இடத்துக்குள்ள கூட இதால ரொம்ப சுலபமா புகுந்து போக முடியும். இதை தவிர வேற எந்த பவர்ஸுமே இதுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த ஏலியனுக்கு வந்து ஸ்ட்ரென்த் சுத்தமா கிடையாதுங்க. அதனாலேயே ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அப்படின்னா கூட ஏதாவது சொல்லலாம். ஆனா இந்த ஏலியனுக்கு ஸ்ட்ரென்த் வந்து சுத்தமாவே கிடையாது. ஓரளவுக்கு வீக்கான ஒரு ஏலியன் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனா இதோட பவர்ஸ்ல வந்து அந்த முற்களை யூஸ் பண்ற விதம் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுதாங்க வேற லெவல்ல இருக்கும்.
அந்த ஒரு பவரை யூஸ் பண்ணி அதோட எதிரிகளை ரொம்ப சுலபமா இதால தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாவே காட்டியிருப்பாங்க. நம்ம கெவின் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம கெவினையே இது அசால்ட்டா தோக்கடிச்சிருக்கோம். அந்த முற்கள் பவரை வச்சு ரொம்ப அசால்ட்டா தோக்கடிச்சிருக்கோம். பெரிய பெரிய ஏலியன்ஸ் நம்ம ஆர்மட்ரிலோவை கூட இது அசால்ட்டா தோக்கடிக்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ரொம்ப சுலபமா தூங்க வச்சிரும். அதுதான் இதோட மெயின் பவர். அதை தாண்டி இதுக்கு வேற எந்த ஸ்பெஷல் பவர்ஸுமே கிடையாது. 1-2 பவர்ஸ் தான் இருக்கோ தவிர மற்றபடி வேற எந்த பவர்ஸுமே கிடையாது அப்படிங்கிறத தெளிவாவே சொல்லியிருக்காங்க. அப்படியே அந்த ஏலியனோட வீக்னஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா, இதுக்கு சானிக் அட்டாக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படிங்கிறத வந்து அந்த எபிசோட்ல தெளிவாவே காட்டியிருப்பாங்க. நம்ம எக்கோ கிட்ட வந்து இது திணறி இருக்கும். தப்பிக்க முடியாம திணறி இருக்கும். ரொம்ப சுலபமாவே தோத்து போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ சானிக் அட்டாக்ஸ் இதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெளிவாவே புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இதோட இன்னொரு மிக முக்கியமான வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஓன் முற்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதுவே இதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதா உண்மை. நம்ம எக்கோ என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய சானிக் அட்டாக்ஸ் மூலமா அதோட முற்களையே அதுக்கே திருப்பி விட்டுருக்கோம். அதோட முற்கள் அது மேல பட்ட உடனே நம்ம ஆர்ஜிட் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுலபமா தூங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது அதோட முற்கள் அதுக்கே ஒரு வீக்னஸா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுவும் அதுக்கு ஒரு சின்ன வீக்னஸா தான் அமைஞ்சிருக்கு. அதே எபிசோட்ல எக்கோ என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் க்ளூவை யூஸ் பண்ணி ஆர்ஜிட்டோட முற்கள் எல்லாத்தையுமே ஒன்னோடு ஒன்று ஒட்டி வச்சிருக்கோம். இதனால ஆர்ஜிட் வந்து பயங்கரமா வீக் ஆயிருக்கும். அதுக்கு இருக்க ஒரே பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முற்களை வந்து எதிரி மேல பாய்ச்சி விடுறதா அதோட ஒரே பவர். இந்த நேரத்துல அது சூப்பர் க்ளூவால அது முழுசா ஒட்டி இருக்கிறதுனால அந்த முற்களை வச்சு அதால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து அது வந்து ரொம்ப துடிச்சு ஐயோ ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி கெவினை கோர்த்து விடுற மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த ஏலியனுக்கு மெயின் பவரே அந்த முற்கள் தான். அந்த முற்களை ஒன்னோட ஒன்று ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸா தான் அந்த இடத்துல கிடக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாவே பார்க்க முடியுது. ஸோ சூப்பர் க்ளூ கூட இதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அமைஞ்சிருக்கு. நாங்க க்ளூவை யூஸ் பண்ணி உன்னோட குவில்ஸை ஒட்டி வச்சிருக்கோம். காட்டி டாப் அப்படிங்கிற எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஜிட் வந்து டூபிக்கோட ஃபேஸை பார்த்து பயங்கரமா பயந்து போற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுவும் ஆர்ஜிட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் தான். ஆர்ஜிட் வந்து டூபிக்கோட நேரடியாக சண்டை போட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா தோத்து போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதோட பவர்ஸ் கூட அதால யூஸ் பண்ண முடியாது. பயத்துல உறைஞ்சு போய் ரொம்ப சுலபமா தோத்து போயிடும். இதை வச்சு பார்க்கும்போது நம்ம பெஸ்கி டஸ்ட் நினைச்சாலும் ஆர்ஜிட்டை ரொம்ப சுலபமா தூங்க வைக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ பெஸ்கி டஸ்ட்டும் நம்ம ஆர்ஜிட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் தான். அல்டிமேட் ஹேஸ்ட் அப்படிங்கிற எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா அல்பிடோ என்ன செஞ்சிருப்பாருன்னா வைல்டு வைனா மாறி நம்ம ஆர்ஜிட்டை வந்து தன்னோட வைன்ஸ் மூலமா கட்டி போட்டிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆர்ஜிட்டால தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு ஸ்ட்ரென்த்ங்கிறது சுத்தமா கிடையவே கிடையாது. ஸோ அதனாலேயே அதை விட ஸ்ட்ரென்த் உள்ள ஏலியனால ரொம்ப சுலபமா அதை கட்டி போட்டு ஈஸியா தோக்கடிச்சிட்டு போய்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுவும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஸ்ட்ரென்த் இருந்தால் தானே எதிர்த்து சண்டை போட முடியும், போராட முடியும். அது இல்லைங்கிற பட்சத்துல ரொம்ப சுலபமா தோத்து போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற லைக்கை வச்சு தான் அடுத்த பார்ட் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே வந்து சேரும். ஸோ மறக்காம அந்த லைக்கை தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாருக்காவது பெண்டியன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சு விட்டுருங்க. நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை, see you.